உலகத்தின் படைப்பு பாகம் 3. கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறார், பூமியில் உள்ள யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். இரத்தத்திற்காக பழிவாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழிவாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷரால் சிந்தப்பட கடவது. இனி மாம்சமான யாவற்றையும் ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது நான் என் நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். சேம், காம், யாபேத் என்பவர்களாலே பூமியில் ஜாதிகள் பிறந்தன. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. தாங்கள் செய்கிறது ஒன்றும் தடைப்படாது என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி பாஷையை தாறுமாறாக்குகிறார். பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டதினால் அந்த இடம் பாபேல் எனப்பட்டது. ஒருவர் பேசுகிறது ஒருவருக்கு புரியாத காரணத்தினால் அவர்கள் சிதறிப்போனார்கள். நோவாவின் மகன் சேம், சேமின் மகன் தேராகு, தேராகின் மகன் ஆபிராம், நாகோர், ஆரான். ஆபிராமின் தம்பி ஆரான், ஆரானின் மகன் லோத். லோத்தின் தகப்பன் ஆரான் தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்துவிடுகிறான். ஆபிரகாம் நாகோரும் திருமணம் செய்கிறார்கள். ஆபிரகாம் மனைவி பெயர் சாராள். சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஆபிராமின் தகப்பனாகிய தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் அவன் மனைவி சாராளையும் அவன் பேரன் லோத்தையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டான்.